இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12, 13 வசனங்களை நாம் யாவரும் ஒன்றாக சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 26வது அதிகாரம். ஆதியாகமம் தான் வேதாகமத்தில் இருக்கிற முதல் புத்தகம். இந்த முதல் புத்தகத்தின் 26வது அதிகாரத்தில் 12, 13 வசனத்தை நான் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஈசாக்கின் வாழ்க்கை குறித்து தேவன் அழகான சத்தியங்களை நமக்கு தேவன் எழுதி தந்திருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு 100 மடங்கு ஆசீர்வாதத்தின் தேவன். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, 100 மடங்கு ஆசீர்வாதத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2025வது ஆண்டுல தேவன் உங்களை 10 மடங்கு அல்ல, 20 மடங்கு அல்ல, 30 மடங்கு அல்ல, 50 மடங்கு அல்ல, 70 மடங்கு அல்ல, 99 மடங்கு அல்ல, 100 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் பஞ்சம் பசுமையாக மாறும், உங்கள் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துயரம் துதியாக மாறும், உங்களுடைய சாம்பல் சிங்காசனமாக மாறும், உங்கள் பாலைவனம் சோலைவனமாய் மாறும், உடைய திண்டாட்டங்கள் கொண்டாட்டங்களாய் மாறுவதாக தேவன் உங்களை இந்த ஆண்டுல ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பக்கத்திற்கு கை கொடுத்து உங்களை தாங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேற யாரையும் இல்லை, உங்களை தான். உங்களை கர்த்தர் இந்த ஆண்டில் ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிப்பார்? கர்த்தரே ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தில் ஆசீர்வதிப்பார். எப்போ ஆசீர்வதிப்பார் சொல்லுங்களேன்? அடுத்த வருஷம் அல்ல. ஆமா, நீங்க 60 வயசான பிறகல்ல, இந்த வருஷத்துல. சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த 2025ஆம் வருஷத்துல தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை மடங்கு ஆசீர்வதிப்பார்? 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் தாராளமாய் ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமை ஆசீர்வதித்து மகா பெரியவனாக்கினவர். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தவர். ஆமா, ரெபெக்கால கொடா கொடியை ஆசீர்வதித்தவர். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு எல்லையே இல்லை, அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நான் ஈசாக்கின் வாழ்க்கையிலிருந்து 3 சத்தியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, ஈசாக்கின் வாழ்க்கையில் தேவன் ஒரு பஞ்சத்தை அனுமதித்தார். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் சில குறைகளை அனுமதிக்கலாம், பஞ்சங்களை அனுமதிக்கலாம், தேவைகளை அனுமதிக்கலாம். அவ்விதமான சூழ்நிலைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிய வேண்டும். ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வசனங்கள் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராரூருக்கு போனான். அங்க ஈசாக்கின் காலத்திலும் ஒரு பஞ்சம் வந்தது. ஆபிரகாமின் காலத்தில் பஞ்சம் வந்துச்சு, ஆனால் அதுக்கு பிறகு ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம் வந்தது. ஈசாக்கு என்கிற பெயருக்கு அர்த்தம் சிரிப்பு, லாஃப்டர். பக்கத்தில் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி காமிங்க. உங்கள் பேர் என்னங்க? சிரிப்பு. உங்கள் வாழ்க்கையில் தேவன் நீங்கள் எப்பொழுதும் நன்றாக சிரித்து கொண்டே இருக்க விரும்புகிறார். பிற சிரிக்க வாழும்படியாக அல்ல, நீங்கள் சிரித்து வாழும்படியாய் விரும்புகிறார். உங்கள் அழுகையை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார். ஆபிரகாம் சாரால் அழுது கொண்டே இருந்தார்கள், அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் நகைப்பாய் மாற்றினார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் குமாரனை கொடுத்தார். ஆபிரகாம், உன்னை ஆசீர்வதித்து அடையாளமா வாழ்க்கையில எப்பொழுதும் மகிழ்ச்சியை நீ பார்க்கும்படியாக உனக்கு ஒரு ஈசாக்கை தருகின்றார். ஆனால் அந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில்
திடீரென்று பஞ்சம் வந்தது. தேவனை நம்புகிற அநேக பரிசுத்தவானுடைய வாழ்வில் சில சமயத்தில் தேவன் சில சூழ்நிலை அனுமதிக்கிறார். எதற்காக தேவன் இந்த பஞ்சங்களை அனுமதிக்கிறார்? பஞ்ச காலத்தில் நம்மை உய்த்து ஆராய்ந்து தேவனை தேடி அவர் சத்தத்தை கேட்கும்படியாக. ஒரு ஆமென் சொல்லலாமா? பஞ்சம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, பஞ்சம்னா என்ன? பஞ்சம்னா பற்றாக்குறை, பணம் பற்றாக்குறை, வேலை இல்லாமை, ஆகார குறைவு, ஆசீர்வாத குறைவு, நன்மைகள் குறைவு, இல்லாமல் போகுதல். மாச கடைசியானா லாட்ரி அடிக்குது, கையில் தேவையானது இல்லை. இதற்கு பேர் தான் பஞ்சம். பஞ்சம்னா நீங்கள் சோமாலியாவை நினைக்க வேண்டாம், ஆப்பிரிக்காவை நினைக்க வேண்டாம், அது வேற பஞ்சம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில டைமில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பஞ்சங்கள், பற்றாக்குறைகள், கஷ்டங்கள், விதமான சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கக்கூடும். அப்படி தேவன் அனுமதித்தால்னா உடனே நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த காரியம் வந்தது, இதற்குள்ள காரணம் என்ன என்று நாம் தேவனை தேடும் பொழுது தேவன் நமக்கு பதில் சொல்வார். அந்த பஞ்ச நாட்களே நாம் தனிப்பட்ட விதத்தில் ஒரு முடிவை எடுக்கக்கூடாது, பின்னுக்கு செல்லக்கூடாது. ஆண்டவரை சேவித்தேன், இவ்வளோ நாளும் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சேன், எனக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை செய்யலை, கஷ்டத்தை கொடுத்துட்டான்னு சொல்லி சர்ச்சுக்கு வராமல் இருக்கக்கூடாது, அல்லது வேற எங்கேயாவது தப்பி தவறி ஓடி விடக்கூடாது. இந்த நகோமி ரூத்தின் புத்தகத்தில் அப்படிதான் செய்தான். பெத்லகேமில் பஞ்சம் வந்த பொழுது அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு அவள் மோவாபுக்கு போனாள். மோவாபுக்கு போன பொழுது நடந்தது என்ன? அவள் புருஷனை இழந்தாள், பிள்ளைகளை இழந்தாள், மிகவும் கஷ்டப்பட்டால், அவதிப்பட்டாள். ஆகவேதான் திரும்பவும் பெத்லகேமுக்கு வந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல தான் லூக்கா 15வது அதிகாரத்தில் அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. 2வது பிள்ளை அப்பா வீட்டை வேண்டாம், நான் உலகத்தை என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லி அவன் அப்பா வீட்டை விட்டு, ஆலயத்தை விட்டு அவன் உலகத்திற்கு சென்றான். நடந்தது என்ன? பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்காம மிகுந்த பட்டினியால் அவதிப்பட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பா வீட்டை விட்டு போயிடாதீங்க. சொல்லுங்க, அப்பா உங்களை வச்ச வீட்டில் கஷ்டமோ நஷ்டமோ நிலைத்திருங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். கையை வைத்து சொல்லாமா, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, அப்பா வீட்டில் எப்போதும் ஆசீர்வாதமே. ஒரு சில டைமில் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக இந்த வீட்டை விட்டு அடுத்த வீடு நல்லா இருக்குது, இக்கரைக்கு அக்கறை பசுமைன்னு சொல்லி இந்த சபை விட்டு வேற எங்கேயாவது ஓடுன திண்டாட்டம் தான் வரும். ஆமாம், அங்கே ஆராதனை நல்லா இருக்குது, இங்கே டான்ஸ் நல்லா இருக்குது, இங்கே அது நல்லா இருக்குதுன்னு போனேன், ஆமாம் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். அப்புறம் அதையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் உனக்கு திரும்பி வர்றக்கும் உனக்கு மூஞ்சி இருக்காது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நடுக்காட்டில் தவிப்பாய். அவ இருக்கிற இடத்துலையே மகிழ்ச்சியாக இருப்பாயானால் கர்த்தர் இங்கேயே உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரார். ஈசா கூட யோசித்தான், இந்த ஊரில் பஞ்சம் வந்துருச்சு, எகிப்து சர்ச்சுக்கு போயிடலாமா, ஈஜிப்ட் சர்ச்சுக்கு போயிடலாமான்னு அவன் சர்ச்சுக்கு மாற்றி எகிப்துக்கு போனான். அப்போ தான் ஆண்டவனுக்கு தரிசனமாய் சொன்னார், டேய் அங்கேயும் ஓடாத, இங்கேயே நில்லு, இந்த இடத்துலையே உன்னை ஆசீர்வதிக்க நான் வல்லவராக இருக்கிறேன். வராமன்னு சொல்லலாமா? பாருங்க, ஆதியாகமம் 26:2. நான் சும்மா சொல்ல, ஆண்டவர் சொன்னதான் சொல்றேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. அடுத்த வசனம் போடுங்க. இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஒரு ஆமை சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு, இந்த ஊரிலேயே வாசம் பண்ணு, இந்த சபையிலேயே வாசம் பண்ணு, தேவனை வைத்த இடத்திலேயே வாசம் பண்ணு, தேவனை வைத்திருக்க ஸ்தலத்திலேயே வாசம் பண்ணு.
இங்கேயே கர்த்தனை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஊரில் பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லி அமெரிக்கா கோடாத. அமெரிக்கா கோடுனா ட்ரம்ப் உன்னை துரத்தி விட்டுருவாரு. அப்புறம் கஷ்டப்பட்டு நீ விசா கூட கிடைக்காம திரும்பி வந்து விடுவார். இங்கேயே இருந்து விடு, நல்லது. இதை விட்டுட்டு கனடா கோடாத. ஆமாம், கலிஃபோர்னியாவில் தீ வந்து அந்த பெரிய பணக்காரனுடைய வீடெல்லாம் சுட்டெடுத்தது போல நீ சம்பாதித்த பணமெல்லாம் தீயில வெந்து போகும். துபாய் கோடாத, பெருவெள்ளம் வந்து அங்கே எல்லாவற்றையும் மாட்டிக்கொள்வாய். இந்த இடத்திலேயே கர்த்தனை ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. அங்கே உன்னை கத்தராலா, அங்கே போனாலும் உன்னை ஆசீர்வதிக்கிற கத்தர் தான். அமெரிக்கா போனாலும் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்க முடியும். ஆமாம், ஐரோப்பா போனாலும் சரி, அல்லது வேற எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஆண்டவர் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அந்த ஊரில் உன்னை ஆசீர்வதிக்கிற இந்த ஊரில் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எதற்காக நீ வேலையை தேடி ஹைதராபாத்துக்கு ஓட வேண்டும், பெங்களூருக்கு ஓட வேண்டும்? ரெண்டு கையும் வச்சு சொல்லி, ஆண்டவரே இந்த இடத்துல நம்முடைய வாக்கை நம்பி இருக்கிறேன், எனக்காக வேலையின் கதவுகளை திறப்பீராக, பிசினஸ் டோர்ஸை திறப்பீராக. உம்மை நம்பி இந்த ஊரில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையின் பஞ்சத்தை மாற்றி என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அவதமான நன்மை செய்ய நல்லவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 3வது வசனத்தில் தாவீது என்ன செய்தார் என்று பார்க்கிறோம். வாசிங்க. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டானது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். சரி, கர்த்தரிடத்தில் விசாரித்தான். 3 வருஷம் பஞ்சம் தாவீதி நாட்களை. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, தேவனால் நியமிக்கப்பட்ட ராஜா. அவங்காலத்தில் கூட பஞ்சம் வந்தான். பஞ்சம் வந்தோடனே உடனே ஆண்டவர்கிட்ட போய் கேட்டான், என்ன ஆண்டவர் நான் செய்ய வேண்டும்? இந்த காலத்தில் இந்த பஞ்சம் மாற என்ன செய்ய வேண்டும்? தேவன் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். இந்த பஞ்சம் எதனால் வந்தது, இந்த பஞ்சம் மாற என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது, தேவன் சொன்ன வார்த்தையின்படி தாவீது செய்த பொழுது தேவன் பஞ்சத்தை மாற்றினார். 2வதாக நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சம் வருவதற்கு காரணம் தேவன் நம்முடைய அவரை நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க, அவரை நாம் அறிந்து கொள்ள, அவரை நம்முடைய வாழ்வில் உண்மை உள்ளவராக, அற்புதம் செய்கிறாராக நிரூபித்து பார்க்க தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? பாருங்க, டெஸ்டே வரலன்னா நீ பாஸ் பண்ண முடியுமா? ஆமாம், ஒரு பரீட்சை வச்சாதான் நீ படிச்சிருக்கிறியா இல்லை பாஸ் ஆனையா ஃபெயில் ஆனையான்னு தெரியும். நம்ம அரசாங்கம் 8வது வரைக்கும் பரீட்சையே வேண்டான்னு எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டாங்க. அதனாடி 10ஆவதுல வந்தால் நிறையா கோட்டை அடிச்சிடறாங்க. ஆனால் ஒழுங்காக ஒரு வருஷம் பரீட்சை வச்சா தெரியும் பாஸ் ஆனாங்களே இல்லைன்னு. அதனாடி ஆண்டவர் உங்களுக்கு பரீட்சை வைப்பார். நீ ஆண்டவர் அறிந்திருக்கிறாயா, ஆண்டவர் உண்மை உள்ளவரா, ஆண்டவர் விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி. ஆபிரகாமின் காலத்தில் பரீட்சை வந்த பொழுது ஆபிரகாம் ஆண்டவர் நிரூபித்து பார்த்தான், என் தேவன் உண்மை உள்ளவர், என்னை தப்புவிக்க வல்லவர், என் கஷ்டத்தில் எனக்கு உதவி செய்ய வல்லவர், என் ஜெபத்தை கேட்க வல்லவர். சோதனை வந்தாதான் அதை சாதனையாக மாற்ற முடியும். சோதனையும் உனக்கு வரலைன்னா சாதனையும் உனக்கு இருக்காது. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கக்கூடிய பரீட்சைகள், அவர் உண்மை உள்ளவர், என்னை கைவிடாதவர், என் ஜெபத்தை கேட்கிறவர், என்னை தூக்கி விடுகிறவர், எனக்கு உதவி செய்கிறவர் என்பதை நிரூபித்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தவே தேவன் நம்முடைய வாழ்வில் சில சமயத்தில் சில பாடுகளை அனுமதிக்கிறார். அவைகள் வரும் பொழுது நாம் அவர் விசுவாசிக்க வேண்டும். 3வதாக தேவன் நம்முடைய வாழ்வில் அவதமான கஷ்டங்களை, பஞ்சங்களை அனுமதிப்பதனுடைய காரணம் என்ன? மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா 3:8-9. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 3வது, நம்முடைய வாழ்க்கையில் பற்றாக்குறை வருவதற்கு காரணம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தாமல் இருக்கும் பொழுது,
கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய விதத்தில் நான் அவரை கனப்படுத்தாமல் இருக்கும் பொழுது தேவன் இவ்விதமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தசம பாகத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தருக்குரிய கனத்தை, அந்த கனத்தை மகிமை செலுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்னை டெஸ்ட் பண்ணி பாருன்னாரு. டெஸ்ட் பண்ணி பாருன்னு அன்று சொன்ன வசனம் இந்த ஒரே ஒரு இடத்துல தான். மற்ற எல்லா இடத்திலும் உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, தேவனாய் கர்த்தரை சோதனை பண்ணாமல் இருப்பாயான்னு வரும். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னையே டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி பார், உன்னை ஆசீர்வதிப்பனா இல்லையான்னு பார். நீ உன்னுடைய வருமானத்துல 10 முதல் பாகத்தை எனக்கு கொடுத்தீனா, அந்த 10 முதல் பாகத்தை எனக்கு கொடுக்கும் பொழுது நான் உன்னுடைய வருமானத்தின் மீதி இருக்கிற 9 பாகத்தை ஆசீர்வதிப்பேன். 100ல் 10 கொடுத்தீனா மீதி இருக்கிற 90ல் உனக்கு மீதி இருக்கும். அந்த 100ல் 10 ஆண்டுக்கு கொடுக்காம 100 நீயே வச்சிட்டீன்னா அந்த மாதம் முழுதும் உனக்கு ஓட்டாண்டியாக இருப்பாய், எல்லாம் ஓட்டப்பையில் போயிடும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. இது ஏன் கட்டினே எனக்கு தெரியாது. சிலதெல்லாம் ஆண்டவர் சொல்லி வச்சுட்டார், சிலதெல்லாம் ஆண்டுடைய நியதி. ஆண்டவர் சில பிரின்சிபல்ஸை, கொள்கைகளை வச்சிருக்கிறார். அதற்கு நான் கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வரும். நான் எதுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவருக்கு கொடுக்கணும்? அது ஏன் 10% கொடுக்கணும்? ஏன் ஒரு 5% கொடுத்தா போதாதான்? ஏன் சும்மா கொஞ்சம் கொடுத்தா போதாதா? இல்லை அதை எடுத்து எல்லாத்துக்கும் நான் பங்கிட்டு கொடுக்கக்கூடாதா? இதெல்லாம் நான் கேட்க எனக்கு உரிமை இல்லை. அவர் சொன்னாருங்க, அவர் ஆண்டவர், அவர் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சா அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் என்னை ஆசீர்வதிக்கலைன்னா நான் அவரிடத்துல கேள்வி கேட்க முடியும். எப்போ கேள்வி கேட்க முடியும்? அவர் சொன்ன எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படிந்தா. அவர் கொடுக்குற பணம் அவர் கொடுக்கிறார், அது என்னுடையதல்ல. அவரை கனப்படுத்த, அவரை பிரியப்படுத்த நான் அதை செய்கிறேன். என்னுடைய அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வருமானம் வந்தாலும் சரி, என்னுடைய பிஸ்னஸில் வருமானம் வந்தாலும் சரி, என்னுடைய வேலையில் வருமானம் வந்தாலும் சரி, நான் அதை கணக்கிட்டு மாதந்தோறும் என்னுடைய வருமானத்தில் இந்த 10ல் ஒரு பாகத்தை அவருக்கு எடுத்து வைத்து எங்கே செலுத்த கொண்டு இருக்கிறார்? ஆலயத்தில். நீங்கள் சாப்பிட்ற ஆகாரம் சாப்பிடுகிற ஆலயத்தில் அந்த பணத்தை எடுத்து நான் பிரித்து கொடுக்க எனக்கு உரிமை கிடையாது. இந்த இவாஞ்சலிஸ்ட் கொஞ்சம், அவருக்கு கொஞ்சம், இவருக்கு கொஞ்சம், என் சொந்தக்கார ஊழியறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுக்க உரிமை கிடையாது. என்னுடைய வருமானத்தில் 10ல் ஒரு பாகத்தை முழுமையாக செலுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பட்சிக்கிறவனை கடிந்து கொள்வேன், உன்னுடைய நிலத்தின் பயிர்களை கெடுக்கிறவனை நான் கடிந்து கொள்வேன், உனக்கு ஒரு குறையும் வராமல் இருப்பேன். அப்படின்னா நான் அந்த 10ல் ஒரு பாகத்தை தேவனுக்கு செலுத்தாமல் இருந்தால் நான் என்னுடைய பணத்தை ஓட்டப்பையில் போடுவது போல அந்த வருமானத்தை சத்துரு பட்சிக்க தேவன் அனுமதிப்பார். கொள்ளையிடுகிறவன், பட்சிக்கிறவன் என்னுடைய வருமானத்தை கொள்ளை கொண்டு போய் என்னுடைய வாழ்வில் அந்த பஞ்சத்தை, ஏழ்மையை, வறுமையை, வேலையில்லா திண்டாட்டத்தை நானே என் பேரில் வர்ஷித்துக் கொள்வேன். இது தேவனுடைய சத்தியம். இதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவாங்க. இதற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில கடன்கள், கஷ்டத்தின் மத்தியில் இருப்பது. 4வதாக விதை விதைக்காமல் இருப்பது. ஆகாயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம், 9ஆம் வசனம், 11ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். ஆகாய் 2:18-19 வாசிங்க. இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை
உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். ஆமென் சொல்லலாமா? 17ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆகாய் 2ல் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல்மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையில் எல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆலயம் கட்டப்படுகிறது. ஆனால் அந்த ஆலயத்துக்கு விதை விதைக்கவில்லை. அவர்களே பணம் சம்பாதிச்சு அவருடைய காரியத்தை மட்டும் செஞ்சிட்டாங்க. ஆகவே தான் தேவன் அவங்களை பார்த்து கேட்குற, ஏப்பா நீ இவ்வளோவெல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்து இந்த காசெல்லாம் என்ன ஆச்சு? எல்லாம் பொத்தல் பையில் பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு பாக்கெட் ஓட்டையாக இருக்கும். காசை 1000 ரூபாய் போட்டிருப்பாங்க. அப்புறம் எங்கடான்னு தேடினானா 1000 ரூபாய் எங்கேயோ ரோட்டில் விழுந்துருக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. ஆமாம், பொத்தல் பை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பை பொத்தல் ஆயிடுச்சான்னு கேளுங்க. ஆமாம், சிலருக்கு என்ன பை இருக்கு? பொத்தல் பை. நிறையா சம்பாதிச்சுட்டு வருவாங்க. ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்தால் பணம் எல்லாம் காலி ஆயிரும். அப்படின்னு சொன்னால் ஊதி போட்டேங்கிறாரு. ஆமாம், அதில் பிடிச்சிட்டாங்கய்யா, டாக்ஸ் பிடிச்சிட்டான், இதில் பிடிச்சிட்டான், ஆமாம் அதுக்கு பிடிச்சிட்டான், பிஎஃப் பிடிச்சிட்டான், கடைசியில் ஒன்றுமே கையில் மீதி இல்லை, எல்லாம் ஊதி போட்டாருங்கிறாங்க. காரணம் என்ன? நான் தேவனுடைய ஆலயத்திற்காக, இந்த ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட, பழுதாய் கிடக்கிறது, ஆலயம் பழுதாய் கிடக்கிறது நான் அங்கலாய்க்கிறார். நீங்கள்லாம் நல்ல மச்சு பாவனை மெத்த வீட்டில் குடியிருக்கிறீங்க, மாடி மேலே மாடி கட்டுறீங்க, வீடு மேலே வீடு கட்டுறீங்க. ஆனால் என்னுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் ஒன்றும் கொடுக்கலையே. என்னுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் கொடுக்கலன்னா நான் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பேன்? அதனால தான் உங்களுக்கு விஷப்பனி வருகிறது. அதனால தான் வானம் அவதமாய் கருக்காயினாலும் விஷப்பனினாலும் கல்மலையினாலும் உங்கள் கையின் கிரியைகளை அழித்தேன். அதுக்கு அடுத்து சொல்லும்போது இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். காரணம் என்ன? விதை தானியம் உண்டு. இந்த விதையை நீங்க விதைச்சிங்கன்னா இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அதாவது விதை விதைப்பதற்கும் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. 2 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்தையும் வாசித்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் அந்த மக்கதோனியா சபைக்கு சொல்லும் பொழுது அவதமாக சொல்லுகிறார். வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும், எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களா, சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகளாய் இருக்க முடியாது. தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ராமன் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்த உங்கள் இடத்துல இந்த 2025 சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவர். நான் சொல்றது போல அவருடைய ஒரு நிமிட தயவு வாழ்நாள் முழுவதும் நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை விட அது பெரிதான் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் உங்களால் ஒரு வீடு கட்ட முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் உங்களால் ஒரு வாகனத்தை வாங்க முடியாது. ஆனால் அவர் மட்டும் அவருடைய கடைக்கண்ணை உங்கள் மேலே காட்டுவாரானால் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். எனக்கு கால் ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா நான் ரொம்ப நெருக்கத்தில் இருந்தேன், உங்க பிரசங்கத்தை கேட்டேன், நீங்க நெருக்கத்தின் மத்தியில் விதைப்பது எப்படி, உங்க வாழ்க்கையில் அப்படிதான் விதைக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அப்போ எங்களுக்கு கையில காசே இல்லை. அந்த நெருக்கமான சூழ்நிலையில் எங்கிட்ட இருந்த ஒரு 50,000 வட இந்தியாவில் ஒரு ஆலயத்தை கட்ட நான் விதைத்தேன். இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு 85 லட்சம் ரூபாயில ஒரு அழகான வீட்டை வாங்க கர்த்தர் உதவி செய்தான்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த விதையை விதைச்சிங்கன்னா உங்க மேல ஆண்டோடைய கிருபை இறங்கி வருகிறது, தயவு இறங்கி வருகிறது. ஆகவே தான் அந்த விதைப்பின் சத்தியம் ஒரு மிக முக்கியமான சத்தியம். நான் விதைக்கும் பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கின் வாழ்வில் நான் கற்றுக்கொண்ட 2வது சத்தியம்,
வாசிங்கள் மீண்டும் 12ஆம் வசனத்தை 26, 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில், எல்லாம் சொல்லுங்க, இந்த தேசத்தில், அவன் வாழ்ந்த தேசத்துல, அவன் குடியிருந்த தேசத்துல, அவன் சென்ற சபையில, அந்த தேசத்துல, கண்ட இடத்துல விதைக்கவில்லை, அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதித்தார்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை அடைந்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைக்க கற்றுக்கொண்டான். பஞ்சம் தீர, வறுமை தீர, பற்றாக்குறை மாற, இல்லாம நீங்க ஒரே ஒரு வழி, வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வழி விதை விதைப்பு தான். ஈசாக்கு அவனுடைய பஞ்ச காலத்துல விதைக்க கற்றுக்கொண்டான். ஆகவே தேவன் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஈசாக்கு எப்போ விதைத்தானா? பஞ்ச காலத்துல விதைத்தான். எப்போ விதைத்தாங்க? நல்லா இருக்கிற காலத்தில் எல்லாமே விதைப்பாங்க, எல்லாம் வசதியாக இருக்குது, நல்லா இருக்குது, எவ்வளவு வேணாலும் கொடுப்பாங்க. ஆனால் பஞ்ச காலத்தில் விதைக்கிறவர்கள் தான் உண்மையான விசுவாசிவர்கள். அவர்கள் தான் உண்மையாக தேவனை நம்புகிறவர்கள். நிறைய பேர் பாஸ்டர் எனக்கே பத்தலை, எனக்கே கடன், நான் எப்படி விதைப்பதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பஞ்ச காலம்தான் விதைக்க சரியான காலம். சாரிபாத் விதவை, அவளுக்கு இருந்ததே கடைசி ஒரு ரொட்டி சுட்டு அவளும் புயனும் சாப்பிட்டு சாகறக்காக தான் இருந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பஞ்ச காலத்தில் அந்த சாரிபாத் விதவை அவகிட்ட இருந்த அந்த கடைசி அப்பத்தை விதைத்தால் தீர்க்கதரிசிக்கு வாழ்நாள் முழுவதும் ஆகார குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டார். கையை உயர்த்துற ஹல்லேலூயா சொல்லலாமா? இந்த பஞ்ச காலத்தில் விதைச்சா எல்லாம் சிரிச்சாங்க. ஈசாக்கை பார்த்து பக்கத்துல இருந்த பெலிஸ்தர், டே முட்டாளே, மழையே இல்லடா, நிலம்லாம் வறண்டு கிடக்குதுடா, விதைச்சா முளைக்குமாடா, இது பஞ்சமா இருக்குதுடா, தண்ணியே இல்லாத அந்த காட்டில் போய் நீ விதைச்சினா உனக்கு அறுவடை உண்டாகுமா? இருக்கிற தானியத்தையும் நீ விதைச்சிட்டீன்னா என்னடா சாப்பிடுவோம் நாளைக்கு, இன்னும் பஞ்சம் எவ்வளோ நாளைக்கு எனக்கு தெரியாதாடா. பெலிஸ்தர்லாம் அவனை கேலி பண்ணாங்க. ஆனால் ஈசாக்கு, டோன்ட் வரி, நான் உங்க பேச்சை கேட்கல, ஆண்டவர் எனக்கு சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். தேவன் சொன்னால் நான் செய்தால் தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். கைகளை உயர்த்தராமேன்னு சொல்லலாமா? நிறைய பேர் நம்மை பார்த்து கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. பைபிள் அப்படி இருக்குதா? விதைச்சா அவனை கர்த்தர் தருவாரா? காசை வாங்கறதுக்கு அப்படி பண்றாங்க, பலதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விதைப்பது என்பது வேத வசனத்தில் தேவன் கொடுத்திருக்க ஒரு மாபெரும் சத்தியம். அது மாறாத சத்தியம். அது நம்முடைய மண்டைக்கு புரியாது, அறிவு கெட்டாது, மூளைக்கு விளங்காது. என்னமோ விதைச்சா அவங்களுக்கு கார் கிடைச்சதாமா, என்னமோ விதைச்சா அவங்களுக்கு வீடு கிடைச்சதாமா, இந்த கதையெல்லாம் யார் நம்புவாங்க? 1000 பேர் சொல்லலாம். ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு பஞ்சத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு விளைய செய்தார். பாருங்க, ஈசாக்கு விதைச்சதுனால அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால. காரணம், ஈசாக்கு தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். விதைப்பது என்பது ஒரு விசுவாசத்தின் கோட்பாடு. விதைப்பது என்பது ஒரு வாக்கு தத்தத்தின் கோட்பாடு. விதைப்பது என்பது தேவ சத்தியம். அதை நாம் காரண சக்தினால் அறிய முடியாது, காரண சக்தினால் விளக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், நான் செய்கிறேன். என்னுடைய தேவையின் சூழ்நிலையில், என்னுடைய கஷ்டத்தின் நேரத்தில் நான் விதைக்கிறேன். கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்கள் விதைக்க ரெடியாக இருக்கிறீங்களான்னு கேளுங்க. வருகிற 9ஆம் தேதி நம்முடைய சபைகளை வருடந்தோறும் நாம் நடத்துகிற விதைப்பின் ஞாயிறு, தரிசனத்தின் ஞாயிறு, அந்த விசுவாச காணிக்கை செலுத்துகிற ஞாயிறு. அதற்காக இப்பொழுதே உங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். இதற்கான இந்த தரிசன காணிக்கை அந்த கவரை உங்களுக்கு கொடுக்குறோம். விதை காணிக்கையின் கவரை ஏன் முன்னாடியே கொடுக்குறோன்னா, இந்த கவரில் காணிக்கை போட்டு அடுத்த வாரம் கொண்டு வந்து காணிக்கை போடாதீங்க. அடுத்த வாரம் முதல் வாரம் அது நம்முடைய தசமபாகங்களை செலுத்துகிற வாரம். ஆகவே வருகிற வாரத்தில் இதை போடக்கூடாது. 2வது வாரத்தில்
February 9 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த கவரை நீங்கள் உங்கள் பைபிளுக்குள்ளேயே வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த கவரில் பின்னாடி எழுதியிருக்கும் நீங்கள் எதற்காக விதைக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆகவே உங்கள் வாழ்வில் என்ன தேவைக்காய் விதைக்கிறீங்க, என்ன காரியத்துக்காய் விதைக்கிறீங்க, எதை தேவனிடத்தில் எதிர்பார்க்குறீங்க. ஈசாக்கு பஞ்சமாற விதைத்தான். உங்கள் வாழ்வின் தேவை என்ன, அதை அதில் எழுதி நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்க, என்ன விதைக்க விரும்புகிறீங்க, நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து தீர்மானம் பண்ண வேண்டும். நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து கேட்க வேண்டும். நாங்கள்லாம் விதைக்கும் போது ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த வருஷம் எவ்வளவு நீங்கள் விதைக்க விரும்புகிறீங்கன்னு சொல்லி. ஆண்டு எங்கள் உள்ளத்தில் ஒரு விசுவாச எண்ணத்தை கொடுப்பார். இவ்வளவு விதைப்பா அப்படிம்பார். ஒருவேளை அது எங்களுடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கலாம், எங்களால் கொடுக்க முடியாதா இருக்கலாம். ஏதோ சும்மா இருக்குது, கையில் எடுத்து போடுறதில்லை, ஏதோ ஒன்று எழுதுறதில்லை. ஜெபம் பண்ணி ஆண்டு எங்கள் உள்ளத்தில் கொடுக்குற அந்த விசுவாசத்தின்படி நாங்கள் கர்த்தருக்கு விதைக்கிறோம். இதுவரைக்கும் விதைத்த எங்களுக்கு கர்த்தர் ஒன்றும் குறைவாய் வைக்கவே இல்லை. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதனுடைய வழிகளே ஆச்சரியம். அது எங்களுக்கு புத்தி கெட்டாததாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் மனைவியும் சேர்ந்து தீர்மானம் பண்ணி விதைக்க வேண்டும். போன வருஷம் விதைச்சேன் அதே விதைக்கிறேன்னு இல்லை, போன வருஷம் விதைச்சதை விட குறைவாயல்ல. ஒரு விவசாயி நிலத்தில் விதைக்கும் பொழுது போன வருஷம் 10 மூட்டை விதைச்சானா இந்த வருஷம் அவனுக்கு நிறைய அறுவடை கிடைச்சா மீண்டும் 10 விதைக்க மாட்டான், 20 மூட்டை விதைப்பான், அல்லது 30 மூட்டை விதைப்பான். விதைப்பதற்கு தான், விதை சாப்பிடுவதற்கு இல்லை. நீங்கள் விதையை அப்படி விதைக்கும் பொழுது உங்கள் விதைக்கேற்ப கர்த்தர் அறுவடை தருவார். இந்த விதையை விதைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஈசாக்கு அந்த பஞ்சம் நிறைந்த அல்லது வறட்சி நிறைந்த நிலத்தில் விதையை விதைத்தான். வறட்சி நிறைந்த நிலத்தில் அந்த விதையை விதைத்த பொழுது தேவன் அந்த வறட்சி நிலத்தை ஆசீர்வாதமான நிலமாய் மாற்றினார். அல்லேலூயா. பக்கத்திற்கு கை கொடுத்து உங்க விதை உங்க வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உங்க விதை உங்க வாழ்க்கையில நிறைய தேவை இருக்கலாம், வறட்சி இருக்கலாம், பஞ்சம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விதைக்கிற விதையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக வல்லமை உண்டு. அந்த வல்லமை உங்கள் பஞ்சத்தை மாற்றி உங்கள் வறண்ட நிலத்திலே பிளந்து அந்த வறண்ட நிலத்திலிருந்து துளிர் விடும்படியாய் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி உங்க நிலம் எவ்வளவு வறண்டு இருந்தாலும், உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய குறை இருந்தாலும், எத்தனை வருட பஞ்சமாக இருந்தாலும், நீங்கள் விதைக்கிற விதையில் ஒரு ஜீவன் உண்டு. நீங்கள் விதைக்கிற விதையில் ஒரு வல்லமை உண்டு. ஏனென்றால் அந்த விதை ஜெபத்தோடு விசுவாசத்தோடு நிலத்தில் விதைக்கும் பொழுது அந்த விதை அந்த வறண்ட நிலத்தை வெடித்து அதிலிருந்து துளிர் விட்டு அது எழும்பும். பார்த்திருக்கீங்களா? விதைய கண்மலையில போட்டாலும் சரி, எவ்வளவு கடுமையான இடத்துல போட்டாலும் சரி, அந்த விதைக்குள் இருக்கிற ஜீவன் கண்மலையே பிளந்து வறண்ட இடத்தையே பிளந்து அங்கிருந்து ஒரு பயிர் தோன்றி முளைப்பது போல நீங்கள் தேவ சமூகத்தில் தேவ ராஜ்யத்தில் விதைக்கின்ற அந்த விதைக்கு அவ்வளோ ஒரு பெரிய வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்க பிஸ்னஸ் இந்த ஆண்டு வறட்சியில் போய் இருந்ததா, ஆனால் அந்த வறட்சியான அந்த பிஸ்னஸ்ல ஒரு விதையை விதைக்க தீர்மானியுங்கள். அந்த உங்களுடைய வாழ்க்கை ட்ரையா இருக்குதா, உங்க வாழ்க்கையில கடன்கள் கஷ்டங்கள் நிறையா இருக்குதா, ஒரு விதையை விதைக்க தீர்மானிங்க. அல்ல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ட்ரீம் இன்னும் நிறைவேறாம இருக்குதா, ஒரு விதையை விதைக்க தீர்மானிங்க. அந்த விதை, நீங்கள் விதைக்கக்கூடிய விதை உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த பேரனஸ் எம்டினஸை உடைத்து 100 மடங்கு பலனை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். விதைக்கிறவன் காற்றை பார்க்க மாட்டான், மேகத்தை பார்க்க மாட்டான், இந்த சீசன்ல விதைப்பான். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. விதைக்கிறவன் காற்றையும் மழையும் மேகத்தையும் பார்க்காம விசுவாசத்தில் விதைப்பான். நீங்களும் அவ்விதமாக அந்த சீசன், இந்த வருஷத்துல ஒரு முறை தான் நாம் அந்த விதைக்காணிக்கு எடுக்கிறோம். இந்த சீசன்ல அதுக்காக நம்ம ஆயத்தப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் செய்வார். வருகிற 9ஆம் தேதி நீங்கள் இந்த விதைக்காணிக்கு வரிசையாய் கொண்டு வந்து இங்க இருக்கிற கொடிகளை போடும் பொழுது உங்கள் தலையில கைகளை வைத்து தேவனுடைய தீர்க்கதரிசன ஆசீர்வாதங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். தேவனுடைய ஊழியர்கள்
உங்கள் பேரில் கைகளை வைத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விதைப்பது என்றால் என்ன? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைக்கேற்ப, உங்களுடைய விசுவாசத்துக்கேற்ப தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து உங்களுடைய பணத்தை விதைக்கிறீர்கள். பணம் ஒரு விதை என்று வேத வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9:5-6 வாசிங்க. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல், நான் ஏற்கனவே சொன்னது போல, அந்த கொரிந்திய சபைக்கு முன்பதாகவே அவளை ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்கள் விதை காணிக்கை விதைக்க முடியாது. அவன் இந்த விதை காணிக்கிறது நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு சத்தியம் அல்ல. வேதத்தில் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிற சத்தியங்கள். பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொன்னார், உன் முதற் பலனை கொண்டு வந்து வருஷத்தின் ஆரம்பத்தில் உடைய முதற் பலனை அறுவடையின் காணிக்கையாய் ஆசாரியங்கிட்ட கொடு, அல்லது அந்த அறுவடை காணிக்கை கொண்டு வந்து ஒரு கூடையில் போட்டு இந்த கூடை ஆண்டுடைய சமூகத்தில் ஏந்தி நீ சொல்ல, ஆண்டவரே நான் பரதேசியாக இருந்தேன், ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் தான் எனக்கு இந்த வாக்குத்தத்த பூமியை கொடுத்தீங்க, நீங்கள் தான் இந்த பூமியில் இந்த தானியத்தை விளைய செய்தீங்க, அதனால என் முதற் பலனை நமக்கு காணிக்கையாக கொண்டு வந்து கொடுக்குறேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வருஷம் முழுவதும் உடைய வெள்ளாண்மை கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அந்த வருஷம் உன் வெள்ளாண்மையில் பூச்சி புழு பிடிக்காம நஷ்டம் வராம உன் வெள்ளாண்மையை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். காரணம், உடைய விளைச்சின் முதற் பங்கை கர்த்தருக்கு கொடுக்க நீ கற்றுக்கொண்டபடினால். புதிய ஏற்பாட்டில் அப்படிதான் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்காய் கொடுக்கும் போது லோபத்தனமாய் கொடுக்காது. லோபத்தனம்னா கஞ்ச பிசினாரியா கொடுக்காது. ஆண்டவருக்கு இவ்வளவு கொடுக்கறதா, ஆண்டவருக்கு எதுக்கு இவ்வளவுன்னு சொல்லி நான் இருக்கிறதுல கம்மியாக குறைவாக கொடுக்கக்கூடாது. அதாவது இந்த ஏழை விதவை 2 காசு போட்டா, 2 காசு பெரிய காசு இல்லை. அந்த 2 காசு எதை குறிக்குன்னா, தனக்கு உள்ளதை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு முறை எனக்கு ஆண்டவருக்கு கொடுக்க அவ்வளோ ஆசை வந்தது. என்னுடைய பேங்க்கில் எவ்வளோ இருந்துச்சு, என்னுடைய பையில பாக்கெட்டில் எவ்வளோ இருந்துச்சு, நான் என்னெல்லாம் வச்சுருந்தேனோ அத்தனையும் வலிச்சு முழுவதும் ஆண்டுக்கு கொடுத்தேன். அந்த வருஷம் கர்த்தனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இருக்கிற எல்லாத்தையும் போட்டுட்டேன். அது ஒரு பெரிய அற்புதம். ஒன்றும் எனக்குன்னு ஒன்றும் வைக்கல. அடுத்த நாள் எப்படி எனக்கு காசு இருக்குன்னு தெரியல, ஆனால் இருக்கிறதெல்லாம் போட்டேன். கர்த்தரோ என்னை கைவிடாதபடி 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அதுதான் அங்கே லோபத்தனமாய் கொடுக்காமல் தாராளமாய் கொடுப்பது. ஆமாம், உங்கள் மனதில் நியமித்தபடி அல்ல, திராணிக்கு மிஞ்சி நீங்கள் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் கொடுக்க பழக வேண்டும். கொடுத்ததில் குறைவா கம்மியா, போன வருஷம் கொடுத்ததை பார்த்து அப்படி அல்ல, ஜோமணி விசுவாசத்தோடு விதைக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பக்கத்தில் பார்த்துக்கணும், சின்ன அறுவடை வேண்டுமா பெரிய அறுவடை வேண்டுமான்னு கேளுங்க. ஆமாம், சின்ன அறுவடை வேண்டாம், கொஞ்சமாக விதைங்க. ஆமாம், நல்ல பெரிய மகா ஹார்வெஸ்ட் வேணாம், உங்களால் எவ்வளோ விதைக்க அறுக்க முடியுமோ அவ்வளோ விதைங்க. கர்த்தர் வாக்கு மாறாதவர், வார்த்தையின்படி செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதை அது எப்பொழுதுமே பெருக்கத்தை கொடுக்கும். ஒரு விதையை விதைச்சின்னா, ஒரு ஆப்பிள் விதையை விதைச்சின்னா 1 ஆப்பிள் பழம் கிடைக்குமா, ஆயிரக்கணக்கான பழங்கள் கிடைக்குமா? சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு விதையை விதைச்சா எவ்வளோ கிடைக்கும்? அந்த மரம் வாழ்நாள் முழுவதும் கனி கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் அந்த விதையை விதைச்சின்னா ஒரு நாள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் விதைக்கின்ற விதைக்கு கர்த்தர் பிரதிபலனை தந்து கொண்டே இருப்பார். விதை பெருக்கத்தை உண்டு பண்ணும். நான் கொஞ்சமாக விதைக்கிறேன், ஆனால் பெருக்கமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தர வல்லவராக இருக்கேன். விதைக்காம நான் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. விதைத்தால்தான் அறுவடை எதிர்பார்க்க முடியும். விதைக்காமையே ஆண்டவரே எனக்கு இதை செய்ய அதை செய்யணும் ஆண்டவர் கேட்பான். அவனை ஆசீர்வதிக்க என்னப்பா இருக்கு? அந்த பையன் 5 அப்பத்தி 2 மீனே கொடுத்தான். அதை வச்சுதான் ஆண்டவர் 20,000 பேரை போஷித்தார். அவன் அந்த 5 அப்பத்தி 2 மீனை கொண்டு வந்து கொடுக்கலன்னா ஆண்டவரால் ஒரு அற்புதம் செய்திருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும்னா உன்னிடத்தில் உள்ளதை அவருக்கு கொடு,
அதை அவர் பெற்றுக்கொண்டு அதை பல மடங்கு பெருக செய்ய விருத்தி அடைய செய்வார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? அவை நம்முடைய விதைப்பின் அளவை பொறுத்தே அறுவடையாக இருக்கும். முதல் தரமானதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ரெண்டாம் தரமானதை உதவாததை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது. மை காட் இஸ் எ குட் காட். அவர் மகா பெரிய தேவன். அவருக்கு நான் கொடுக்கறத பெஸ்ட்டை கொடுத்தா அவர் எனக்கு தி பெஸ்ட்டை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தியாகத்தோடு கண்ணீரோடு விதைக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்வார். ஒரு அசாதாரண விதை விதைத்தால் ஒரு அசாதாரணமான அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் போது தேவனுடைய வாக்கு தத்தம். ஆமாம், நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது, ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான் 100 மடங்கு விளைய செய்தார். பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, எத்தனை மடங்குங்க? உலகத்தில் நீங்கள் விதையை விதைச்சின்னா நிலம் 30% தரும், 60% தரும், 100% பொதுவாக தராது. பேங்க்கில் உங்கள் பணத்தை போட்டினா 10%, 20% அல்லது 25, 30 ஏதாவது கிடைக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு கொடுத்தா 50 மடங்கல்ல 100 மடங்கு உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்கு விதை விதைத்த அதே ஆண்டுல கர்த்தர் அவனுக்கு அற்புதத்தை செய்தார். பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, இந்த வருஷத்தில் தானே நீ அற்புதத்தை காண்பாய். இந்த வருஷத்தில் தானே உன் குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். ஈசாக்கு விதைத்த அதே வருஷத்துல சொல்லுங்க, இதே வருஷம் 2025 டிசம்பர் 31 முடிவதற்குள்ளாக நீ தேசத்தின் நன்மையை புசிப்பாய். 2025 டிசம்பர் 31 முடிவதற்குள் நீ ஒரு அற்புதத்தை காண்பாய். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டு உங்களுடைய கைரோஸ் ஆண்டு, தேவன் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஆண்டு. இந்த ஆண்டு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஆண்டு, இந்த ஆண்டு அற்புதங்களின் ஆண்டு. பாஸ்டமா ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆண்டு திருமணமாகாதவர்கள் திருமணங்கள் நடக்கிற ஆண்டு. குழந்தை பிள்ளையின் சத்தங்கள் வீடுகளை துணிக்கிற ஆண்டு. திருமண சத்தங்கள், திருமண ஆசீர்வாதங்கள் உண்டாகிற ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தர் உனக்காய் எழுந்தருளுவார். உனக்காய் காரியங்களை நடப்பிப்பார். உனக்காக நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஆண்டுல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு எல்லையே இல்லை, அளவே இல்லை. வழிந்தோடுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். நீங்க கர்த்தருக்கென்று விதை விதைக்கும் பொழுது இன்னொரு அற்புதம் நடக்கும். பல வருஷம் அடைப்பட்டிருந்த ஊற்றுகளை கர்த்தர் உனக்காக திறந்து விடுவார். ஹல்லேலூயா. அங்கே அதான் பார்க்குறோம், ஈசாக்கு விதை விதைத்தான். அவன் 100 மடங்கு விளைச்சல் வந்ததுக்கு காரணம் என்ன? நீண்ட காலம் தூர்த்து போட்ட துறவுகள் இருந்து நீர் பொங்கி வர ஆரம்பித்தது. உங்கள் வாழ்க்கையில் பல நீரூற்றுகளை சாத்தான் அடைத்து வைத்திருக்கிறான். சத்துருக்கள் அடைத்து வைத்திருக்கிறாங்க. பொறாமைனால, எரிச்சல்னால உங்களுக்கு வர வேண்டிய அநேக நன்மைகள் தடைப்பட்டிருக்குது. விரோதமாக அநேகர் எழும்பி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை, சுதந்திரங்களை நீண்ட காலம் கோர்ட் கேஸ் போட்டு கோர்ட்டுக்காக அலைந்துட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 2025 தேவன் உங்களுக்காக எழுந்தருளுவார். தேவன் உங்களுக்காக வழக்காடுவார். நீண்ட காலம் அடைபட்டிருக்கிற துறவுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு திறக்கப்படும். தூர்த்து போட்ட துறவுகள், அடைபட்ட துறவுகளை கர்த்தர் திறப்பார். இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த துறவுகள் அடைபட்டிருக்கிறதோ அடைபட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அதை திறக்கப்படுவதற்குரிய வழி நீ கர்த்தருக்காக விதைப்பதுதான். நீ கர்த்தருக்காக விதைக்கும் பொழுது நீண்ட காலம் வராத காரியங்கள், நெடுநாளாய் பாலாய் கடந்த காலங்கள், நெடுநாளாய் தூர்த்து போட்ட காரியங்களை கர்த்தர் மீண்டும் திறந்து தருவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், ஒரு ஹல்லேலூயா. அநேக சாட்சிகள் நான் கேட்கிறேன். பல சொல்றாங்க, நீண்ட காலம் கேஸ் இருந்துச்சையா, நீண்ட காலம் பதிலே வரல, ஆனா இந்த ஆலயத்தில் ஜெபித்தேன், விதைத்தேன், கர்த்தரின் கேஸை ஜெயமாய் முடிய பண்ணினார். எனக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வந்தது, எனக்கு வர வேண்டிய சுதந்திரங்கள் வந்தது. இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறேன், 2025 ஆண்டு யார் யாருடைய சொத்துக்கள், யார் யாருடைய சுதந்திரங்கள் அவதமா கோர்ட் கேஸ்ல மாட்டிட்டு பல வருஷங்களுக்கு வராமல் இருக்கிறதோ, இந்த ஆண்டு விசுவாசத்தோடு கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு வர வேண்டிய சுதந்திரங்களை உங்களுக்கு திரும்ப கிடைக்க செய்வார். பாக பிரிவினைகளை உங்களுக்கு கர்த்தர் தலையிட்டு உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் தருவார். பல ஆண்டுகளாய் வராதிருந்த நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும். அது மட்டுமல்ல, ஈசாக்கு விதை விதைத்த பொழுது
புதிய துறவுகளை தோண்டினார். சுரக்கும் நீரூற்றுகள் பாய்ந்து வந்தது. பாஸ்டர் அன்னைக்கு நல்ல அருமையாக தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை சொன்னபடியாக கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று தோன்றும். அது உங்கள் வாழ்வில் பாயும். அது உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும். அதை வறண்டதை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றும். ஏதேனில் 4 நதிகள் பாய்ந்து வந்தது. முதல் நதிக்கு பேர் பைசோன். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில பைசோன் என்கிற நதி பாய்வதாக. சொல்லுங்களேன், பைசோன் என்கிற நதி பாய்ந்து வருவதாக. பைசோனா என்ன? பைசோன் நதி உங்க வாழ்க்கையில பாய்ந்தா பொன் விளையும். சொல்லுங்க. நம்ம இப்போ பொண்ணுடைய விலை 60,000 ரூபாய் ஆயிடுச்சு. எத்தனை பவுனா கிராமா என்னமோ தெரியல, ஆனால் நான் 60,000 பார்த்தேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, இந்த வருஷத்தில் விதைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பொன் விளைவதாக. மூக்களையும் காதுலையும் அல்ல, கையிலும் அல்ல, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் தேசத்தில் பொன்னை செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமாம். 2வது நதி அங்கே எதேக்கேல் என்று வருகிறது, ஐபிராத் என்று வருகிறது. அதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். ஐபிராத்னா கனி நிறைந்த வாழ்க்கை, எதேக்கேல்னா பஸ்ட் ஃபோர்த் என்று சொல்லி வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு அவதமான தேவனுடைய ஆலயத்தில் ஊற்று உண்டு. அது ஜீவ ஊற்று. வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். அந்த ஊற்று உங்கள் வாழ்க்கையில் பாய ஆரம்பித்தீங்கன்னா குறைவே இருக்காது, நிறைவாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் முடிஞ்சிருச்சு. 3வது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தார், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? 5 ஆசீர்வாதங்களை அங்கு பார்க்கிறோம். முதலாவது ஆசீர்வாதம் அந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு தேசத்திலே வர வர அவன் ஐஸ்வர்யவான் ஆகிய. முதல் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யவான. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவராய் மாற்றுவார். நீங்க பாஸ்டமா சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையின்படி இந்த சபையிலிருந்து தேவன் ஐஸ்வர்யவான்களை எழும்ப பண்ணுவார். இந்த திருச்சபையிலிருந்து ஆண்டவர் பில்லியனர்ஸை எழும்ப பண்ணுவார், கோடீஸ்வரர்களை எழும்ப பண்ணுவார். அது தேவனால் ஆகாதுன்னு நினைக்க வேண்டாம். அந்த பணம் உங்களுக்காக அல்ல, தேவ ராஜ்யத்துக்காக. ஈசாக்கை பஞ்ச காலத்தில் ஐஸ்வர்யவானாக மாற்றின ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கடன்களை மாற்றி உங்களை தேசத்தில் ஓஹோ என்று கொடி கட்டி பறக்க உங்களை உயர்த்த முடியும். அவருடைய ராஜ்யத்திற்காக, உங்களுக்காக அல்ல. தேவ ராஜ்யம் மகிமைப்பட, தேவ ராஜ்யம் கட்ட, பலிபீடங்களை கட்ட, ஆலயங்களை கட்ட உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குவார். 2வதாக அவன் வர 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 விருத்தி அடைந்தான். பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, நீங்க வர 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 விருத்தி அடைவீங்க. சொல்லுங்களேன் பக்கத்தில் பார்த்து, நீங்கள் தேய்பறை அல்ல, நீங்கள் வளர்பெற. வர வர குறைஞ்சிட்டே போக மாட்டீங்க. வர 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 ஆசீர்வாதம். ஜனவரியோட பிப்ரவரியில், பிப்ரவரியோட மார்ச்சோட ஏப்ரல்ல வர 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 சொல்லுங்க விருத்தி அடைவீர்கள். சொல்லுங்க விருத்தி. சொல்லுங்க விருத்தி என்றால் செழிப்பு. விருத்தி அடைவீர்கள். கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வாராக. 3வது சொல்கிறான், அவன் மகா பெரியவன் ஆனான். ஒரு ஆமென் சொல்லலாமா? அருகில் இருக்க கைகள் கொடு சொல்லுங்க, நீங்க சாதாரணமாக மாட்டீங்க. வாளாயிராம தலையா இருப்பீங்க, கீழாயிராம மேலா இருப்பீங்க. வர வர கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்து மகா பெரியவனாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அடுத்தது ஆண்டவர் ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது அவனுக்கு ஏராளமான ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் கொடுத்து, ஆட்டு மந்த மாட்டு மந்த பணிவடக்காரெல்லாம் கொடுத்து அவன் பிலிஸ்தரே புறாம கொள்ற அளவுக்கு ஆசீர்வதித்தார். ஆமா, அந்த காலத்தில் ஆடு மாடு தான் இருந்துச்சு. இந்த காலத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் தருவார். கழுதை வேணா கழுதை தருவார், கார் வேணா காரை தருவார், 2 வீலர் வேணா 2 வீலர் தருவார், 4 வீலர் வேணா 4 வீலர் தருவார், 6 வீலர் வேணா 6 வீலர் தருவார். அவ உங்களுக்கு ஆட்டு மந்த மாட்டு மந்த கழுதைகள் என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் தந்து இன்னொரு 10 டாக்ஸி வாங்கி விட்டு, ஆமா கர்த்தர் உங்களை நல்லா எல்லா காரியத்தையும் செய்ய உங்களை வாய்க்க செய்து மற்றவர்கள் பொறாமை கொள்கிற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது ஈசாக்குக்கு கர்த்தர் தந்த ஆசீர்வாதம், அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்தார். ஒரு ஆமென் சொல்லாமா? அவன் மேல பிலிஸ்தே பொறாமை கண்டாங்க. எல்லாரும் பொறாமை கண்டு சண்டைக்கு வந்தாங்க. அவனுடைய இதெல்லாம் தூர்த்து போட்டாங்க. நான் உங்களே வந்து சொன்னேன்,
ஈசாக்கு, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை நாங்கள் பார்க்குறோம். உன்னோடு எங்களால் போட்டி போட முடியாது, உன்னோடு எங்களால் சண்டை போட முடியாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதனாடி உன்னோடு சமாதானமாகிறோம் என்று சொல்லி அவனோடு சமாதானமானார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களோடு சமாதானமாகும்படி செய்வார். உங்களுக்கு விரோதமாக போரிட்டவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், உங்களுடைய பிசினஸை தடுக்க நினைத்தவர்கள், உங்களுக்கு எதிராக பல விதத்தில் கிரியை செய்தவர்கள், அவர்கள் வந்து சொல்லுவார்கள், God is with you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதை பார்த்துட்டோயா, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்த பார்த்துட்டோம், ஆகவே தேவன் உங்களோடு இருக்கிறார், இனி உங்களோட நாங்கள் போட்டி போடல, நாங்கள் உங்களோடு கூட இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லி உங்களோடு கூட சம்பந்தங்களை பாருங்கள். மூன்றாவதாக, சத்துரு எதையெல்லாம் தூர்த்து போட்டானோ அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்களேன். எதெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் நஷ்டப்பட்டீர்களோ, எதையெல்லாம் சத்துரு மண் போட்டு மூடினானோ அதெல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்து உங்களுக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல நீங்கள் இழந்த சகலவற்றையும், எதெல்லாம் அடமான வச்சிங்க, எதெல்லாம் மீட்க முடியல, எதெல்லாம் தூர்த்து போடப்பட்டதோ, தூர்த்து போட்டவைகளை மீண்டும் ஆண்டவர் தோண்டி எடுத்து மீண்டும் இந்த துறவுகளை நீர் சுரக்க செய்து உங்கள் வாழ்க்கையை செழுமையாக மாற்ற வல்லவர். விசுவாசித்த கையை அசைத்து பெற்றுக்கொள்கிற ஆண்டவரே சொல்லுங்க. கர்த்தருக்கென்று நான் செய்யும் பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்வுல சத்துரு தூர்த்து போட்ட, சத்துரு பாலாக்கி போட்டதை, சத்துரு உடைத்து போட்டதை மீண்டும் எனக்கு திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். நான்காவதாக, ஈசாக்கு அவதமாய் விதை விதைத்த பொழுது அவன் மீண்டும் புதிய துறவுகளை தோண்டினான். அதற்கு அவன் ரெகோபோத் என்று பெயர் சூட்டினான். பக்கத்திற்கு கைகொடி சொல்லுங்க, உங்களுக்கு ரெகோபோத் வரப்போகுதுன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு ரெகோபோத்தின் காலம் ஆரம்பித்து விட்டது. 2025 என்ன ஆண்டு? ரெகோபோத்தின் ஆண்டு. ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் தேசத்திலே நான் பழுகி பெருக இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று பெயரிட்டான். பக்கத்திற்கு கைகொடி சொல்லுங்க, உங்களுக்கு இடம் உண்டாகும். சொல்லுங்க, உங்களுக்கு இடம் உண்டாகும். இதுவரைக்கும் உங்களுக்கு நெருக்கம், இதுவரைக்கும் உங்களுக்கு கஷ்டம், இதுவரைக்கும் உங்களுக்கு இடம் இல்லை. இனி நீங்க தேசத்துல பழுகி பெருகும்படியாக தேவன் உங்களுக்கு ரெகோபோத்தை தரப்போகிறார். நல்ல விசுவாசத்தோடு கை அசைத்து ஆமென் பெற்றுக்கொள்கிற ஆண்டவரே, உங்களுக்கு ரெகோபோத், நீங்கள் பழுகி பெருகுவீர்கள், வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவீர்கள். கர்த்தர் உங்கள் நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுவார், உங்கள் பஞ்சத்தை பசுமையாய் மாற்றுவார், உங்கள் குறைவை இல்லாமல் போக பண்ணுவார். உங்களுக்கு ரெகோபோத் விசாலம் உண்டாவதாக, நீங்கள் இடம் கொண்டு பெருகுவீர்களாக. கர்த்தர் உங்களுடைய பிசினஸை பெருக பண்ணுவாராக, புதிய பிசினஸ்களை ஆரம்பிக்க உதவி செய்வாராக, புதிய கிளைகளை விட உதவி செய்வாராக. நீங்கள் சொல்லுவீர்கள், இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு ரெகோபோத்தின் ஆசீர்வாதத்தை தந்தார், ரெகோபோத்தை ஆரம்பிக்க கிருபை செய்தார். புதிய துறவுகள், புதிய வேலைகள், புதிய பிசினஸ்கள், புதிய உயர்வுகள், புதிய நன்மைகளை கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு கட்டளையிடுவாராக. இன்னைக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகளை ரெட்டிப்பாய் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அம்மா அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். இந்த திருச்சபைக்கு தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு, நீ விசுவாசித்தால் பாக்கியவான், நீ விசுவாசித்தால் பாக்கியவதி. விசுவாசத்தோடு அந்த வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள். சொல்ல, ஆண்டவரே இந்த வார்த்தையெல்லாம் பெற்றுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு ரெகோபோத்தை தருவீர், என்னை விசாலம் உண்டாக்குவீர், என்னை பெருக பண்ணுவீர், என் நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுவீர், என் எல்லைகளை விரிவாக்குவீர், புதிய எல்லைகளை தருவீர், புதிய துறவுகளை தருவீர். கடைசியாக பெயர் சபா மீண்டும் ஒரு துறவை தோண்டுகிறான். அதற்கு பெயர் சபா. பெயர் சபா என்றால் ஓத் ஆஃப் 7 wells, 7 கிணறுகளின் வாக்குத்தத்த இடம். தேவன் அவனோடு உடன்படிக்கை செய்து, ஈசாக்கு உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருகிறேன். 7னா பரிபூர்ணம், 25னா 2 கூட்டல் 5 7 பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு தருவார். கிணறுகள், ஊற்றுகள் உங்கள் வாழ் பொங்கி வரும். எங்கெல்லாம் ஊற்றுகள் எல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் ஊற்றுகளை தந்து உங்களை ஆஸ்வதிப்பார். எழுந்து நிற்போமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இந்த காலையில் இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வாக்கு தத்தங்களை உங்கள் உரிமை சொத்தாய் மாற்றிக்கொள்ளுங்க. ஈசாக்கை கர்த்தர் ஆஸ்வதிக்க கூடுமானால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். ஈசாக்குடைய கஷ்டத்தை மாற்ற கூடுமானால் உங்களுடைய கஷ்டத்தை மாற்ற வல்லவர். உங்களுக்கு வேலை இல்லையா? வாழ்க்கையில் கடன்களா? கஷ்டம்
கஷ்டங்களா பிரச்சனைகளா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டு கையில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உண்மை நம்புகிறேன் ஐயா, உடைய வார்த்தையை நம்புகிறேன், உடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறேன், உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்வின் குறைகள் எதுவோ தேவை எதுவோ அதெல்லாம் ஆண்டுகிட்ட சொல்லுங்க. இந்த ஆண்டு ஈசாக்கை போல 100 மடங்கு என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். எல்லாரும் கண்களை மூடி நல்லா 2 கைகளை உயர்த்தி, ஈசாக்கின் தேவனே, என்னை நினைத்துள்ள ஆண்டவரே, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, என் குறைவை மாற்று ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. நம்ம தான் நம்பி இருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேண்டுமோ எல்லா கைகளை உயரட்டும். நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசிங்க, விசுவாசிங்க. அவனுடைய வாக்கு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசிகள் பாக்கியவான்கள், அதை பெற்றுக்கொள்வார்கள். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறதோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவான இருக்கிறதோ, அதெல்லாம் இந்த காலையில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் காரணர், இயேசுவே உங்களுடைய நம்பிக்கையின் காரணர். அவரே உங்களை உயர்த்துகிறவர், அவரே உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஐயா, ஒரு மனுஷனால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு கம்பெனியினால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, உங்களுடைய சொத்து சுதந்திரங்கள் உங்களை திருப்தியாக்க முடியாது. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி வழிந்து ஓடுகிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமம் எல் ஷடாய். அவரை அண்டிக்கொள், அவரிடத்தில் ஓடிவா, அவரை பற்றிக்கொள், அவரை நோக்கி கூப்பிடு, அவருடைய பாதங்களை பற்றி கொண்டு, ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தின் ஊற்று, உம்மை தவிர எனக்கு வேற வழி இல்லை, உங்கள் பாதங்களை பற்றி கொள்கிறேன், உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிறேன், நீர் என்னை வைத்த இடத்தை விட்டு நான் போவதில்லை, உம்மோடு உறுதியாய் நிற்கிறையா, என்னை ஆசீர்வாதம். இந்த யாக்கோபு போல கேளுங்க, அவர் பாதத்தை பற்றி கொண்டு கேளுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை. நீர் என் ஆசீர்வாதத்தின் கால் நரப்பா, நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிற ஷாபால் ராமகந்தானாமா. தேவனுடைய கரங்கள் அநேகர் மேல இறங்கி வருவதை உணர்கிறேன். தேவனுடைய வல்லமையுள்ள கரங்கள் அநேகரை தொட்டு கொண்டிருப்பதை உணர்கிறேன். உன் பயத்தை மாற்றுகிறார், அவிசுவாசத்தை மாற்றுகிறார். உன் கண்ணீரை காண்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர் இப்பொழுது உனக்கு இறங்கி உனக்கு பதில் தருகிறார். உனக்கு தரிசனமாகிறார். உன் வலது கரத்தை பிடித்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அவருடைய கிருபை மேல இறங்கி வருகிறது, அவருடைய தயவு மேல இறங்கி வருகிறது, அவருடைய நன்மையின் மேல இறங்கி வருகிறது. Receive the blessings of God, receive the anointing of God. இந்த காலையில கர்த்தரை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் மேல பனி போல இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. பனி போல அவருடைய ஆசீர்வாதம் மேல ஊற்றி கொண்டே இருக்கிறது. உனக்காக ஊற்றுகளை திறக்கிறார், உனக்காக துறவுகளை திறக்கிறார், உனக்காக நன்மைகளை திறக்கிறார். ரிசி ரிசி ரிசி, அலை அலை அலையாக, அலை அலை அலையாக தேவனுடைய மகிமையின் இரக்கங்கள் மேல இறங்கி வருகிறது. இது உனக்காக தேவன் வைத்திருக்கிற ஆண்டு, உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டு, உனக்கு நன்மை செய்கிற ஆண்டு, உன்னை இடுக்கண்கள் கஷ்டங்கள் மாறுகிற ஆண்டு. ஏரி பாரா கயாத்தானா மாரா கதவுனா மகாலா பாரா ரேபேரே பெகேலே ரஷகாலபா. அவருடைய அபிஷேகம் மேல இறங்கி வருகிறதாமா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அளவில்லாதவருடைய அபிஷேகம், அளவில்லாதவருடைய வல்லமை இயேசுவே நாமத்திலே ரிசி ரிசி. உனக்காக யுத்தம் பண்ண தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். வாரிங் ஏஞ்சல்ஸ் போர் செய்கிற தேவதூதர்கள் இறங்கி வந்து உனக்கு வர வேண்டிய சொத்துக்களை சுதந்திரங்களை அவர்கள் யுத்தம் செய்து உனக்கு மீட்டு கொடுக்கிறார்கள். நீ அவரை துதிக்கிற துதியினால அந்த தூதர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். நீ அவரை ஆராதிக்கிற ஆராதனையாலே உனக்காக தேவன் தம்முடைய தூதர்களை நியமித்து என் மகளுக்கு இதை செய், என் மகனுக்கு இதை செய் என்று அவளை ரிலீஸ் பண்ணி அனுப்புகிறார். தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். ஷாபாலா ராமா கபாலா பாரா ரே பரந்தனா மகாரோ ஷக்கலரபா. அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, வழிகள் திறப்பதாக, நன்மைகள் உண்டாவதாக. Receive, 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 receive. By faith, receive it, take it. இயேசுவின் வார்த்தை விசுவாசி, சந்தேகப்படாத, அவிசுவாசம் பண்ணாத. இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள். அவரே உன் ஆசீர்வாதத்தின் காரணர், அவரே உயர்த்துகிறவர், அவரே தூக்கி எடுக்கிறவர், அவரே பலப்படுத்துகிறவர். மகிமையான பிரசனம் நாளை முழுவதும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது.
விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள், அவர்கள் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். கர்த்தரை துதிப்பதை மட்டும் நிறுத்தி விடாத. என்னென்ன ஊற்றுகளை சாத்தான் அடைத்து வைத்தானோ அந்த ஊற்றுகள்லாம் திறக்கப்படுவதாக. நல்ல துதிக்கிற ஊற்றுகள், மகிழ்ச்சியின் ஊற்றுகள், ஜீவனின் ஊற்றுகள், ரட்சிப்பின் ஊற்றுகள், ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் தோண்ட தோண்ட அது உனக்கு அப்படியே பாய்ந்து பொங்கி வரும். இந்த காலை வேளையில ஆண்டவராய் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க ஒருவேளை இந்த ஆராதனையில கைவிடப்பட்ட நிலையில் வந்திருக்கலாம், தள்ளப்பட்ட நிலையில் வந்திருக்கலாம், ஒன்றுமில்லாமல் வந்திருக்கலாம், கடன்ல கஷ்டப்படலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கையில வெற்றி ஜெயமில்லாமல் இருக்கலாம், வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லாமல் இருக்கலாம். சொல்லலாம், பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் சூன்யம், எல்லாம் தோல்வி, எனக்கு விடுதலையே இல்லை, பலவற்றுக்கு நான் அடிமையா இருக்கிறேன், வியாதிகளுக்கு, பாவங்களுக்கு, பிசாசுக்கு அடிமையா இருக்கிறேன். என்னை இந்த இயேசு தெய்வம் ஆசீர்வதிப்பாரா? எனக்கு நன்மை உண்டாகுமா? என்னையும் இந்த இயேசு நன்மையால் நிரப்புவாரா? நிச்சயம். உங்களை தேடிதான் இயேசு வந்தார், உங்களுக்காக தான் இயேசு சிலுவையில் மரித்தார், உங்களுக்காக தான் சாபமாய் மாறினார். யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவருடைய சாபங்களை, பாவங்களை, வேதனைகளை மாற்றி அவளை ரட்சித்து அவளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இந்த காலையின் வார்த்தை கேட்கிற எந்த நபராயிருந்தாலும், எந்த சகோதரியா இருந்தாலும், ஐயா இந்த இயேசுவின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், அவரை என் உள்ளத்தின் தெய்வமா ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், இயேசுவின் பிள்ளையாய் மாற விரும்புகிறேன், பாவங்கள் சாபங்கள் மாற விரும்புகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா இருக்கிற இடத்தினுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண முடியாய் விரும்புகிறேன். உடைய கரங்களை நான் பார்க்கிறேன். எங்கிருந்தாலும் நல்லா உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பித்து, இந்த இயேசு எனக்கு வேண்டையா, அவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னா கையை உயர்த்தி காண்பீங்க. இந்த பாடலுடைய ஒரு அடி பாடும் பொழுது கைகளை உயர்த்தவர்கள் எங்கிருந்தாலும் முன்பதாய் வாருங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பா. கையை உயர்த்தவர்கள் வெட்கப்படாம முன்னுக்கு வாங்க, சீக்கிரமா வாங்க, உங்களுக்காக இப்போ நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். இயேசு இன்று முதல் உங்களை ஆசீர்வதித்து உடைய கஷ்டங்களை மாற்றி, சாபங்களை மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். வாருங்கள், வாருங்கள், சீக்கிரமாய் வாருங்கள். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கடன்கள் மாறும், உங்கள் கஷ்டங்கள் நீங்கும், உங்கள் பிரச்சனைகள் மாறும். நீங்கள் முன்பதாக வந்து இயேசுக்கு உள்ளத்தை ஒப்புக் கொடுங்க. இந்த நல்ல தருணத்தை நழுவ விட வேண்டாம். தைரியமாய் வாருங்கள். அநேகர் வந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் பலிபீடத்துக்கு முன்பதாக வந்து இயேசுவே என்னை ஆசீர்வதி என்று கேளுங்க. இயேசு உங்களை அழைக்கிறார். வாருங்கள். அநேகர் முன்பதாய் வருகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, நீர் நல்லவர், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், நீர் என்னை ரட்சிக்கிறவர், என் பாவத்தை மன்னிக்கிறவர், நீர் என் சாபத்தை போக்குகிறவர், எனக்காகவே இந்த உலகத்தில் இரட்சகராக வந்தீர். ஆண்டவராய் இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன். என் தெய்வமாக, என் ஆண்டவராக நான் விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் பாவங்களை மன்னியும், என்னை ரட்சியும், என் கஷ்டங்களை மாற்றி, என் பிரச்சனைகளை மாற்றி, என் கடன்களை மாற்றி, இன்று முதல் என்னை ஆசீர்வதியும். ஈசாக்கை ஆசீர்வதித்த தெய்வமே, என்னையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய மக்களுக்கு அறிவித்தேன். உம்முடைய வார்த்தையை கேட்ட மக்கள் உம்மை விசுவாசித்து உம்மிடத்தில் ஜெபித்திருக்கிறார்கள்.
இன்றைக்கு அவருடைய வாழ்வில் என்ன கஷ்டங்கள், என்ன பிரச்சனைகள், என்ன வியாதிகள், என்ன குறைகள் இருந்தாலும் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த தெய்வம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதியும். இன்று முதலுடைய வாழ்வில் மாற்றங்களை காண்பார்களாக, நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக, உம்மை பின்பற்றுவார்களாக. இந்த கேட்ட சத்தியத்தின் கீழ்ப்படிந்து உடைய சத்தியத்தின்படி செய்ய உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முன்பதாய் வந்தவர்களுக்காய் ஊழியர்கள் ஜெபிப்பாக. நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவான ஆசீர்வாதங்களும் நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தர் வரமும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மீண்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மீண்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு செல்லுங்கள்.